ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோல நம்ம டிசம்பர் 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டே இன்டென்சிவ் அவேர்னஸ் கேம்பெயின் வந்து சைல்டு மேரேஜ்க்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதோட அந்த பேர் என்னன்னா 100 டே இன்டென்சிவ் அவேர்னஸ் கேம்பெயின் ஃபார் எ சைல்டு மேரேஜ் ஃப்ரீ பாரத். ஸோ இந்த இதுதான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டோட யூனியன் மினிஸ்டர் அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில. ஓகேங்களா, ஸோ இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி பால் விவா முக்த் பாரத் அபியானோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. ஓகேங்களா, ஸோ அதை முன்னிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 100 டே இன்டென்சிவ் அவேர்னஸ் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட மெயின் கோலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு மேரேஜோட ரேட் வந்து 2029 5% ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட கோல். ஓகே, ஸோ இப்போ இந்த கேம்பெயின் வந்து மொத்தம் ஒரு 3 ஃபேஸ் சொல்றாங்க. ஸ்பெல் 1, ஸ்பெல் 2, ஸ்பெல் 3 அப்படின்ட்டு மொத்தம் 3 ஃபேஸஸ். ஓகேங்களா, அந்த ஸ்பெல் 1 வந்து பாத்தீங்கன்னா 27th நவம்பர் டு 31st டிசம்பர் 2025 வரைக்கும். ஸோ இந்த கேம்பெயின் வந்து இந்த ஸ்பெல் 1ல ஸ்கூல், காலேஜ், இந்த டிபேட், எஸ்ஏ அங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு டிபேட் மாதிரியோ, ஒரு எஸ்ஏ மாதிரியோ, ஒரு பிளட்ஜ் மாதிரியோ அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இதுதான் வந்து ஃபேஸ் ஸ்பெல் 1. ஸ்பெல் 2 எப்போ நடக்க போகுது பார்த்தீங்கன்னா January 1 to January 31, 2026 நடக்க போகுது. இது வந்து இந்த லீடர்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ், அதுக்கப்புறமா மேரிட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட ஒரு என்கேஜ் பண்ணி அந்த அவேர்னஸ் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா கொண்டு வர போறாங்க. தென் ஸ்பெல் 3 வந்து பாத்தீங்கன்னா 1st Februaryலேருந்து 8th March 2026 வரைக்கும் நடக்கிறது. ஸோ இது வந்து என்னன்னா இந்த பஞ்சாயத்து, முனிசிபல் வார்ட்ஸ், ஸோ அங்கெல்லாம் வந்து அந்த அவேர்னஸை கொண்டு வர போறாங்க. ஸோ இதை வந்து டேட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ 27th நவம்பர் டு டிசம்பர் 31, தென் January 1 to January 31, February 1 to 8 March. ஓகே, ஸோ இந்த சைல்டு மேரேஜுக்கான டெஃபினிஷன் நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ வந்து பிலோ 18 இயர்ஸ் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா அது சைல்டு மேரேஜ். இதுவே ஒரு பையனுக்குன்னா பிலோ 21 இயர்ஸ். ஓகேங்களா, ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது நம்ம நார்மலா எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு சர்வே ஒன்று கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்ட்டு. ஓகேங்களா, இது வந்து 2019 to 21 இந்த இயர்ல தான் வந்து இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது என்னதுன்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா சைல்டு மேரேஜை வந்து 47.4%லேருந்து 23.3% கிட்ட வந்து என்ன பண்ணிருக்குன்னா சைல்டு மேரேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல சொல்லியிருக்க ஒரு ரிப்போர்ட் தான். ஓகேங்களா, இதுல வந்து என்னென்ன கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ்லாம் யாரெல்லாம் ரிலேட் ஆயிருக்காங்க, இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி அந்த இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்களெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக கூட நான் கேட்டு சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா, அதுக்கப்புறமா வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி, அதுக்கப்புறமா வந்து சுரக்ஷா பீமா. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு கீழே வருது, அதுல வந்து எது ஆட்வன் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுல வந்து எந்த கிராஸ் ரூட்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறமா ஆஷானா அக்ரிடேட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ்ட். ஓகேங்களா, தேர்ட் ஒன் வந்து ஆக்சிலரி நர்ஸ் மிடிவைஃபரி, நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் கவுன்சிலர்ஸ், ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ், என்ஜிஓஸ், இவங்க எல்லாருமே வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கோஆர்டினேட்டிங் மினிஸ்ட்ரிஸ் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுக்கு வந்து இங்க உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி அவங்க தான் லான்ச் பண்ணாங்க. ஆனா இதுல அவங்க கூட கோஆர்டினேட் பண்ண மினிஸ்ட்ரிஸ் யார் யாருன்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதுக்கப்புறமா பஞ்சாயத்து ராஜ், ரூரல் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ மொத்தம் 4 மினிஸ்ட்ரிஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த பால் விவா முக்த் பாரத் அபியானோட ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணி தான் இந்த கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 1 year ஆயிருக்கு. ஸோ
இதை லான்ச் பண்ணதுக்கான எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா பால் விவா முக்த் பாரத் அபியான், சைல்டு மேரேஜ மொத்தமா வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பால் விவா முக்துன்னு இருக்கா, ஸோ பால் வழி போற குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்டோட யூனியன் மினிஸ்ட்ரி அன்னபூர்ணா தேவி. ஓகேங்களா. ஸோ அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ சிம்பிள் தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து 100 டே இன்டென்சிவ் அவேர்னஸ் கேம்பெயின் சைல்டு மேரேஜ் ஃப்ரீ பாரத்காக லான்ச் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். எங்கன்னா நியூ டெல்லியில. ஸோ இது வந்து இந்த பால் விவா முக்த் பாரத் அபியானோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியை முன்னிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஒரு 3 ஃபேஸா லான்ச் பண்றாங்க. ஒன்னு வந்து ஸ்பெல் 1, ஸ்பெல் 2, ஸ்பெல் 3 அப்படின்ட்டு. ஸ்பெல் 1 வந்து 27 நவம்பர்ல இருந்து 31 டிசம்பர். ஸ்பெல் 2 வந்து பாத்தீங்கன்னா 1 ஜான்வரில இருந்து 31 ஜான்வரி வரைக்கும். ஸ்பெல் 3 பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1ல இருந்து மார்ச் 8 வரைக்கும். ஸோ இதோட மெயின் டார்கெட்டே என்னன்னா சைல்டு மேரேஜ் வந்து 5% கிட்ட வந்து 2029 கீழே வந்து என்ன பண்ணணும்னா ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகேங்களா. அதே மாதிரி அதுல ஒர்க் பண்ற கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறமா மினிஸ்ட்ரிஸ் யாரெல்லாம் கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க, மொத்தம் 4 மினிஸ்ட்ரி பார்த்தோம். ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், பஞ்சாயத் ராஜ், ரூரல் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ அவ்வளவுதான் இந்த நியூஸ். ஓகேங்களா. ஸோ செகண்ட் நியூஸ் போலாம். இது வந்து செகண்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக் ரோட் மேப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோட் மேப்போட பேர் பார்த்துக்கோங்க, டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இன்டு எ குவாண்டம் பவர்ட் எக்கனாமி. ஸோ டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இன்டு எ குவாண்டம் பவர்ட் எக்கனாமி. ஸோ இதை ரிலீஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நித்தி ஆயோகோட ஃப்ரண்டியர் டெக் ஹப், அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட நாலேஜ் பார்ட்னர் யாருன்னு பாத்துக்கோங்க, ஐபிஎம் கார்பரேஷன், இவங்க தான் நாலேஜ் பார்ட்னர். ஸோ இதோட மெயின் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை வந்து ஒரு டாப் 3 குவாண்டம் எக்கனாமிக்குள்ள கொண்டு வரணும். எந்த வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 2047க்குள்ள. ஸோ இதை கோலா வச்சுதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ரோட் மேப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரோட் மேப்போட பேர் தான் என்னதுன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இன்டு ஏ குவாண்டம் பவர்ட் எக்கனாமி. ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட குவாண்டம் எக்கனாமி 2035க்குள்ள என்னெல்லாம் டார்கெட் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 10 குளோபல் குவாண்டம் ஸ்டார்ட் அப்னா இருக்கணும். ஈச்மே வந்து ஒரு 100+ மில்லியன் வந்து ஏர்ன் பண்ணணும். தென் வந்து 50+% பிளஸ் ஷேர் ஆஃப் குளோபல் குவாண்டம் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் மார்க்கெட் வந்து கேப்சர் பண்ணணும். தென் குவாண்டம் ஆத்மா நிர்பாரதா செல்ஃப் ரிலையன்ஸ் இது வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து டார்கெட்டா வச்சிருக்காங்க இந்தியாவோட குவாண்டம் எக்கனாமில. இது வந்து 2035க்குள்ள. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரோட் மேப் பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த ரோட் மேப் வந்து பாத்துக்கோங்க. இது வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா நேஷனல் குவாண்டம் மிஷன் இதை பேஸ் பண்ணி தான். ஸோ இந்த ரோட் மேப் வந்து நித்தி ஆயோகோட ஃப்ரண்டியர் டெக் ஹப் பிளஸ் வந்து ஐபிஎம் இவங்களோட நாலேஜ் பார்ட்னர் பார்த்தோம், அதுக்கப்புறமா எக்ஸ்பர்ட் கவுன்சில்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இதை டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஃபேஸ்ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்போ 2025ல இருந்து 2030 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இதுல வந்து இவங்க ஸ்கேல் அண்ட் மொமெண்டம் பில்ட் பண்றது, குவாண்டம் அப்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்றது, 50+ குவாண்டம் ஸ்டார்ட் அப் வந்து ஃபண்ட் பண்றது. ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் 1. ஸோ ஃபேஸ் 2 பாத்தீங்கன்னா 2030 to 35. ஓகேங்களா. ஸோ இது என்னன்னா குளோபல் லீடர்ஷிப் வந்து புஷ் பண்றது, தென் ஸ்ட்ராங் இன்டர்நேஷனல் மார்க்கெட் பிரசன்ஸ் வந்து இதுல கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஃபேஸ் 2ல இவங்க வச்சிருக்க டார்கெட். ஓகேங்களா. ஸோ ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ரெண்டுத்துக்குமே 5 வருஷம். இதுல வந்து ஃபோக்கஸ் செக்டர்ஸ் இதுவும் பாத்துக்கோங்க. இதுல வந்து என்னெல்லாம் செக்டர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண போறாங்கன்னா ஹெல்த், ஃபார்மா, லாஜிஸ்டிக், ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஃபின்டெக் இதுல எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களோட க்ரீ ப்ரையாரிட்டிஸ் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பூஸ்ட் அப் பண்ணணும். அதுக்கப்புறமா லேப் டு மார்க்கெட் இனோவேஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் வந்து இவங்களோட கீ ப்ரியாரிட்டிஸ் வச்சிருக்காங்க இந்த இதுல. ஸோ அது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னா போதும். ஓகேங்களா. ஸோ நித்தி ஆயோகோட சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியம் ஃபர்ஸ்ட் எப்ப கிரியேட் பண்ணாங்கன்னா 2015 ஜான்வரி 1ல. ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு. ஓகேங்களா. சிம்பிள். அந்த ரோட் மேப்போட நேம் யாரு ரிலீஸ் பண்ணா, கோ டெவலப்பர்ஸ் யாரு, இவங்களோட ஆப்ஜெக்டிவ் என்ன, டாப் 3 குவாண்டம் எக்கனாமிக்ஸ்ல இந்தியாவை 2047க்குள்ள கொண்டு வரணும்ட்டு, அதுக்கப்புறமா இந்த குவாண்டம் எக்கனாமி டார்கெட் வச்சிருப்பாங்களா 2035க்கு, அது என்னென்ன ஜஸ்ட் இது வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் இந்த நியூஸ்ல. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்.
ஸோ ஒரு நிமிஷம் காய்ஸ், இதுல நியூஸ் ஏதோ கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு, அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். 1 minute. ஸோ இது ஒன்றும் இல்லை, இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சில நியூஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 1 2 3 4 5 6 7 8 9 அதுக்கப்புறமா 10 வரைக்கும். ஸோ இந்த 10 வரைக்கும், இந்த 1 to 10 வரைக்கும் இருக்க நியூஸஸ் வந்து லைக் இது டிசம்பர் மந்த்ல நடந்த நியூஸ் தான், ஓகேங்களா. ஆனால் இதை படிச்சுக்கோங்க, அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம லாஸ்டா இன்னைக்கான நியூஸ் முடிச்சுட்டு இந்த 10 நியூஸும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம், ஓகே. இப்ப பாருங்க, இதுதான் வந்து நேஷனல் அஃபேர்ஸ்ல 3rd நியூஸ், எக்ஸசைஸ் கருடா சக்தி. ஸோ கருடா சக்தி அப்படின்றது 10th எடிஷன் இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில நடக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் தான். எங்க நடக்குதுன்னு பாத்துக்கோங்க, பேக்லோ அப்படின்ற பிளேஸ் இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. ஸோ இதோட எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா கவுண்டர் டெரரிசம், இன்டர்பிரபிலிட்டி, டாக்டிக்கல் ட்ரைனிங். ஸோ இதுதான் வந்து அதோட எய்ம். இந்த மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கருடா சக்தி, ஓகேங்களா. ஸோ இதுல இந்தியால இருந்து எந்த ரெஜிமெண்ட் போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராஷூட், அதுக்கப்புறமா வந்து இந்தோனேஷியால இருந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 2012 தான் வந்து இதை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து இதுக்கு 10th எடிஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்தியா சார்பா எந்த ரெஜிமெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா பாராஷூட் ரெஜிமெண்ட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4th நியூஸ். ஸோ 4th நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எய்ம் இருக்காங்களா, அட்டல் இன்னோவேஷன் மிஷன், இவங்க வந்து இட்டாச்சியோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க, ஓகேங்களா. அட்டல் இன்னோவேஷன் மிஷன் வந்து நித்தி ஆயோக்கு கீழே வரவங்க. இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் யார் கூட போட்டிருக்காங்கன்னா இட்டாச்சி அப்படின்றவங்களோட போட்டிருக்காங்க. இது வந்து எம்ஸ்டார் டிஎம் குளோபல் ஏஐ கனெக்டா, ஓகேங்களா. ஸோ இது ஆக்சுவலி இது ஒன்றும் இல்லை, சிம்பிள். அட்டல் இன்னோவேஷன் மிஷன் வந்து இட்டாச்சியோட பார்ட்னர்ஷிப் போட்டு என்ன டெவலப் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஸ்டார் டிஎம் குளோபல் ஏஐ கனெக்ட் அப்படின்றத வந்து டெவலப் பண்றாங்க. மெயினா இதுக்காக தான் இவங்க பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்களா, இட்டாச்சி எம்ஜிஆர்எம் நெட் லிமிடெட், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது எந்த பர்பஸ்க்காக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை யுனைட் பண்ணணும், எஜுகேட்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாத்தையும் யுனைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. தென் வந்து இது லேப் டு மார்க்கெட்டா இன்னோவேஷன்ஸ் வந்து ஆக்சிலரேட் பண்ணணும், இந்த பர்பஸ்க்காக தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதில் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா இன்னோவேஷன் ஆக்சஸ், ஐபி சப்போர்ட், விர்ச்சுவல் அட்டல் டிங்கரிங் லேப்ஸ், இன்குபேஷன் சென்டர்ஸ், இதுலலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம நேஷனோட விஷன் வந்து விக்சித் பாரத் 2047, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. இது ரொம்ப சிம்பிளான நியூஸ் தான். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அட்டல் இன்னோவேஷன் மிஷன் பிளஸ் வந்து இட்டாச்சியோட எம்ஜிஆர்எம் நெட் லிமிடெட், ஓகேங்களா. ஸோ என்ன பர்பஸ்க்காக என்ன ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்காங்க இந்த இது. ஸோ அது மெயினா அவங்க எதை டெவலப் பண்றதுக்காக இது பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எம்ஸ்டார் டிஎம் குளோபல் ஏஐ கனெக்ட், ஓகேங்களா. ஸோ இந்த இதுக்காக தான் வந்து இவங்க 2 பேர் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போவோம். நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் நியூஸ், ஓகேங்களா. ஸோ பேங்கிங் நியூஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட NIPL, ஸோ என்பிசிஐ இன்டர்நேஷனல் பேமெண்ட் லிமிட்டடும் ஆக்லிடா பேங்க் பிஎல்சி, ஓகேங்களா. ஸோ ஆக்லிடா, ஸோ இவங்க வந்து கம்போடியாவை சேர்ந்தது தான் இந்த ஆக்லிடா பேங்க். NIPL வந்து நம்ம இந்தியா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா QR பேஸ்டு பேமெண்ட் வந்து இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் இடையில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து UPI வந்து வித் KHQR பேக்காங் அதோட இன்டெகிரேட் பண்ண போறாங்க. ஃபார் எதுக்காகனா சீம்லெஸ் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக. ஸோ இதோட ஆப்ரேட்டர் யாருன்னா கம்போடியால இருக்க ஆஸ்லிடா பேங்க், ஓகே. இது வந்து செப்டம்பர் 2, 2026 தான் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து இம்பார்ட்டன்டான நியூஸ் தான். நெக்ஸ்ட் செகண்ட் நியூஸ் பாருங்க. ஸோ இந்த விருத்தி இவங்க வந்து ஒரு கேட்டலிஸ்ட் பிளாட்ஃபார்மோட ஒரு பார்ட் தான் இந்த விருத்தி அப்படின்றவங்க. இவங்க HSBC இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க, பிளஸ் FWWB இந்தியா இவங்களோடையும் சேர்ந்துதான், ஓகேங்களா. ஸோ இவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு என்ன அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா FPO சக்தி அப்படின்றத லான்ச் பண்றாங்க. இது வந்து ஒரு ஸ்டேஜ் பேஸ்டு ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி ஃபார் FPO,
ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனுக்காக லான்ச் பண்ணது தான் இந்த FPO சக்தி அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இது வந்து மெயினா என்னன்னா இந்த ஃபார்மர் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன் வந்து ஹெல்ப் பண்ணணும், பிளஸ் அவங்களுக்கான கேபிட்டலை ஆக்சஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ இனிஷியல் கோஹார்ட் இதுக்காக பார்த்தீங்கன்னா 15 FPO 2-year ஆக்சிலரேஷன் ப்ரோக்ராமோட. ஓகே. ஸோ ஃபினான்ஷியல் மாடல் எப்படி இருக்கும்னா ஃபண்ட்ஸ் ரிவால்வ் பண்ணுறது, கேரண்டிஸ், ரெவன்யூ லிங்க்டு ஃபினான்ஸ், டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் வச்சு இது பண்ணுறது. எக்ஸ்பான்ஷன் பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு 100+ FPO வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 44,000+ ரெஜிஸ்டர்ட் FPOs இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்கனாமி நியூஸ். எக்கனாமியில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த GDP ஃபோர்காஸ்டிங், செகண்ட் பார்ப்போம். ஸோ நோக்கியாவும் பாரதியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாரதி ஏர்டெல் இருக்காங்கல்ல, ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா நோக்கியாவும் பாரதி ஏர்டெலும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5G இது ஏர்டெல் பேன் இந்தியா இது வந்து கொடுக்கறதுக்காக ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நோக்கியா அப்படின்றது ஃபின்லாண்டை சேர்ந்தது, பாரதி ஏர்டெல் அப்படின்றது நம்ம இந்தியாவை சேர்ந்தது. ஸோ அதனால இவங்க கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இதுல. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிண்டல் ஸ்டெயின்லெஸ் லிமிடெட் இருக்காங்கல்ல. ஸோ இந்த ஜிண்டல் ஸ்டெயின்லெஸ் லிமிடெட் வந்து டாப் 5% ஆஃப் த குளோபல் ஸ்டீல் கம்பெனிஸ்ல ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எந்த ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோ ஜோன்ஸ் சஸ்டைனபிலிட்டி இண்டெக்ஸ் கார்பரேட் சஸ்டைனபிலிட்டி அசஸ்மெண்ட் FY25 கொடுத்த ரிப்போர்ட்ல தான். ஓகேங்களா. ஸோ இது யார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா S&P. ஸோ அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா S&P டோ ஜோன்ஸ் இண்டிசஸ் இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் குளோபலாக பார்த்தீங்கன்னா ஸ்டீல் செக்டாரில் 4th ரேங்க்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செக்மெண்ட்ல 1st ரேங்க்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களோட ESG ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 78. ஸோ இது வரைக்கும் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ் போகலாம். இந்த பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து டாப் 100 கார்பரேட் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ஸ்ல வந்து டாப் 100ல வந்து ரெகக்னைஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதை சொன்னது யாருன்னா இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் மைண்ட் த பிரிட்ஜ் இவங்க தான். ஸோ இது எங்க நடந்திருக்குன்னா பாரிஸ் பிரான்ஸ்ல இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒன்லி இந்தியன் ஆர்கனைசேஷன் இந்த பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் மட்டும்தான் ஒரே இந்தியன் ஆர்கனைசேஷன் இந்த லிஸ்ட்ல வந்து ரெகக்னைஸ் ஆயிருக்குது. ஸோ அவங்களோட எந்த இனிஷியேட்டிவ்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கூர் ப்ரோக்ராம் அண்ட் BPCL அங்கூர் ஃபண்டுக்காக தான் இவங்கள இதில் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஸோ அங்கூர் அப்படின்றது 2016 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ரிலையன்ஸ் ரீட்டைல். ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் பிரசிடென்ட் அண்ட் CEO வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சர் லிமிடெட்க்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜெயந்திரன் வேணுகோபால் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவன் பேர் என்னன்னா ஜெயந்திரன் வேணுகோபால். இவங்களோட ப்ரீவியஸ் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சீஃப் ப்ராடக்ட் அண்ட் டெக்னாலஜி ஆஃபீஸரா இருந்திருக்காங்க ஃபிளிப்கார்ட்ல. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் அமெரிக்கா. பேங்க் ஆஃப் அமெரிக்கா RBI வந்து என்ன பண்ணியிருக்காங்க CEO அப்பாயின்மெண்ட் எந்த பேங்க்குக்குன்னா பேங்க் ஆஃப் அமெரிக்காக்கு இந்தியாவில். ஸோ யாருன்னா விக்ரம் சாஹூ டென்யூர் வந்து 3 years. யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா கக்கு நஹாட்டே அப்படின்றவங்கள ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கக்கு நஹாட்டேன்றவங்க இப்போ வந்து இந்தியா வந்து கண்ட்ரியோட எக்ஸிக்யூட்டிவா வந்து சேர்மன் போஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மோகித் சர்மா. ஸோ இவங்க வந்து எல்லா ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்லையுமே வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் பவுலர் தான் வந்து மோகித் சர்மா. ஓகேங்களா. இவங்களோட இன்டர்நேஷனல் கரியர் பார்த்துக்கோங்க. இவங்க எப்போ போய் இன்ட்ரடியூஸ் ஆனாங்கன்னா 2013. அதுக்கப்புறமா வந்து ICC வேர்ல்டு கப் 2015 வின் பண்ணுறப்போ 13 விக்கெட்ஸ் எடுத்து இந்தியாவை வந்து செமிஃபைனல்ஸ்க்கு ரீச் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அவங்களோட கரியர் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அந்த நம்ம ஒரு 10 நியூஸ் இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன் டிசம்பர் மந்த் நியூஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதை ஒரு வாட்டி நம்ம சும்மா பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது நம்ம படிச்சது தான் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்காங்களா, அவங்க வந்து இது வந்து நம்ம டிசம்பர் 5 படிச்சிருப்போம் இந்த நியூஸ்லாம். ஓகேங்களா. ஸோ டிசம்பர் 5 தான் நினைக்கிறேன். ஆனால் டிசம்பர் மந்த் தான்.
ஸோ இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து அவங்க வாட்டர் பாசிட்டிவ் அப்படின்ற இது வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹை கெப்பாசிட்டி வாட்டர் பாசிட்டிவ் ஏர்போர்ட்ன்ட்டு யார் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இந்த CII இன்டர்வெனிங் வாட்டர் இன்ஸ்டிடியூட் இவங்க தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. தென் வந்து சிப்ரியில் வந்து டாப் 100 ஆர்ம் கம்பெனிஸ் பார்த்தோம். லாக்ஹீட் மார்டின், RTX, நார்த்ராப் குரூமன். ஸோ யூஎஸ்ஏ சேர்ந்தது. இதுதான் வந்து டாப் 3ல இருக்கு. ஸோ நம்ம இந்தியன் இது பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், அப்புறமா மேகசான் டாக் ஷிப் பில்டர். ஸோ குளோபலாக இவங்களோட ரேங்கும் கொடுத்துருக்காங்க 44, 58, 91. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. தென் சோலார் ஃபேஸ் 2. ஸோ இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தது தான் ஆல்ரெடி, அதனால தான் சீக்கிரமாக ரிவிஷன் பண்ணுறோம். ஸோ IWMI அண்ட் SDC இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த சோலார் ஃபேஸ் 2 அப்படின்றத வந்து இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா இந்தியா, பங்களாதேஷ், கென்யா, எத்தியோப்பியா 4 பிளேஸில். ஓகேங்களா, இந்தியாவில், பங்களாதேஷில், தென் கென்யாவில் எத்தியோப்பியா அப்படின்ற பிளேஸ். ஓகேங்களா. தென் சோலார் பவர், இரிகேஷன், கிளைமேட் ரெசிலியன், அக்ரிடெக் இதுதான் வந்து அவங்க எய்மா வச்சிருக்காங்க. டைம்லைன் பார்த்துக்கோங்க, ஜூலை 2025 டு டிசம்பர் 2028. இது வந்து இந்த PM குசும் அதை வந்து மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இதுவு. நெக்ஸ்ட் வந்து சிபி ஸ்வஹத் FI சிங்கிள் விண்டோ ஆக்சஸ் ஃபார் ட்ரஸ்டட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து June 1, 2026 தான் நடைமுறைக்கு வருது. இது வந்து ஈஸியர் ரெஜிஸ்ட்ரேஷன், 10 year, அப்புறமா வந்து லெஸ் கம்ப்ளைன்ஸ். தென் LICயோட நியூ ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து ப்ரொடெக்ஷன் ப்ளஸ், இன்னொன்று வந்து பீமா கவாச். ஓகே, ஸோ இது வந்து 18 to 65 years, விட்ராவல் வந்து 5 years ஆஃப்டர். இது பீமா கவாச்க்கு வந்து மினிமம் சம் அஷ்யூரேட் 2 crore, என்ட்ரி ஏஜ் இதுக்கும் 18 to 65. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 5 ப்ராடக்ட் பார்த்தோம் GI டேக் அச்சீவ் பண்ணியிருக்குது. ஸோ ஒரையூர் காட்டன் சாரி, கவிந்தா பாடி ஜாக்ரி, நாமக்கல் சோப் ஸ்டோன் குக்வேர், தூயமல்லி ரைஸ், அம்பா சமுத்திரம் உத்தன் டாய்ஸ். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா GI டேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் டோட்டலாக எவ்வளோ GI டேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 74. இந்தியாவில் செகண்ட், ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷனோட ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் இன் இந்தியா யாருன்னா ஸ்டீஃபன் பிரைஸ்னர், ஆஸ்திரியாவை சேர்ந்தவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க 4 yearsக்கு 2025 to 2029. ஸோ இவரோட ரோல் வந்து UN ஆக்டிவிட்டீஸில் லீடாக இருக்குது. நெக்ஸ்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் கைடன்ஸ். தென் ONGCயோட சேர்மன் எக்ஸ்டென்ஷன் பார்த்துருப்போம். அருண்குமார் சிங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க 1 yearக்கு. ஸோ நெக்ஸ்ட் சைல்டு மேரேஜ் அவேர்னஸ் கேம்பெயின் இன்னைக்கு நியூஸில் பார்த்தது. நித்தி ஆயோக் குவாண்டம் எக்கனாமி ரோட் மேப்பும் இன்னைக்கு நியூஸில் பார்த்தது. ஸோ ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த PDF வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.